இது வந்து ஊக் பட்டி, இது வந்து காஜா பட்டி. நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்து ஊக் பட்டி இருக்குது பாருங்கள், ஊக் பட்டிலேருந்து இங்கே சைடு பிடிச்சிருக்காங்க இல்லைங்களா, அந்த அளவு கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். இது ஊக் பட்டி, இங்கேருந்து தையல் போடுறாங்களா அதுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து காஜா பட்டி, அளவு ப்ளவுஸோட காஜா பட்டி. காஜா பட்டி கரெக்டாக அந்த அளவு, காஜா பட்டியோட கரெக்டாக அளவு வச்சு சைடு தையல் போட்டிருக்காங்க பாருங்கள், அந்த அளவு கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து கட் பண்ணும்போதே இதெல்லாம் மார்க் பண்ணிவிடுவாங்க. மார்க் பண்ணி தைச்சோன்னா சில டைமில் சரியாக வராது. ஆனால் நம்ம இதெல்லாம் ஃபுல் ஃபினிஷிங் பண்ணி லாஸ்ட் டைம் தையல் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இது ஃப்ரண்ட் ரெடி ஆயாச்சு. லெஃப்டில் வர்றது ஊக் பட்டி, ரைட்டில் வர்றது காஜா பட்டி. நம்ம இதை பேக் எடுத்துக்கலாம். ஷோல்டர் ஷோல்டர் ரெடி தைக்கலாம். நம்ம இந்த ஷோல்டரும் ரெண்டும் ஒன்றா வச்சுக்கலாம். இது பேக்கு, இது வந்து காஜா பட்டி. பாருங்கள், காஜா பட்டி ஃபஸ்ட்டில் வரும். ராங் சைடு தான் போட்டு தைக்கணும். இது ராங் சைடு. ஷோல்டர் கரெக்டாக மார்க் வச்சு நெக்கு வருது பாருங்கள், நெக்கும் கரெக்டாக வரணும். இது உள் சைடு, இது வெளி சைடு. அதேமாதிரி இது வெளி சைடு பாருங்கள், இது ரெண்டும் வெளி சைடு, இந்த சைடு ரெண்டும் உள் சைடு. நம்ம ஷோல்டர் இங்கே ரெண்டும் ஒன்றா வச்சு ஷோல்டர் பிடிக்கலாம். நெக்கு நீங்கள் பார்த்துங்க ஃபஸ்ட்டு. இது இந்த சைடில் வந்து நம்ம தைக்கிற சைடில் வந்து ரெண்டு ஸ்லீவ் ஒன்றா வரணும். உள் சைடு வந்து ரெண்டு நெக்கும் ஒன்றா வரணும். இப்போ நம்ம ஷோல்டர் தைக்கலாம். ஷோல்டர் ஒரு 1/2 இன்ச்சுக்கு தைச்சிக்கலாம். ஷோல்டர் எடுத்தாச்சு. இன்னொரு ஷோல்டர் தைக்கலாம். இது வந்து பட்டன் பட்டி. ஷோல்டர் வந்து டபுள் தையல் போட்டுக்கலாம். பாருங்க, இது வெளி சைடு, இது வெளியில் பக்கம், இது உள்ள, அதே மாதிரி இது உள்ள. பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஷோல்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்லீவ் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்லீவு இது வந்து உள் சைடு, இது வந்து வெளி சைடு. நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கிறோம் பாருங்கள், உள் சைடு ரெண்டு பக்கம் மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ணிக்கிற சைடு வந்து தச்சுக்கலாம். இப்போ இதை மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த சைடு நம்ம ஓரமாக ஒரு கைடு அளவுக்கு மடித்து தையல் போடணும். மார்க் பண்ணிக்கிற சைடு நம்ம மடித்து தைக்கிறோம். அதே மாதிரி ஆப்போசிட்டு ஸ்லீவும் மடித்து தைக்கலாம். பாருங்கள், மார்க் பண்ணிக்கிற சைடு நம்ம இந்த பிசுரை மடித்து தைக்கலாம், கைடு அளவுக்கு மடித்து தைக்கணும். அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் மார்க் பண்ணிக்கிற சைடு வந்து மடித்து தைச்சிருக்கோம். இதை வந்து நம்ம தைக்கலாம். இப்போது பாருங்கள், இது அப் அண்ட் டவுன் வருதுங்களா. இந்த வெளியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் வந்து பேக்கில் வரணும், உள்ளே இருக்கிற பீஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வரணும். நம்ம ஸ்லீவ் இப்போ தைக்கலாம். பாருங்கள், இது வந்து பேக் ஸ்லீவ் கட் பண்ணியிருக்கோம்ல, இது பேக் ஸ்லீவு. இது வந்து ஃப்ரண்ட்டு. இப்போ நம்ம இதை மடிக்கலாம். இது வந்து உள் சைடு நம்ம பிசுறு மடித்து வச்சுக்கோங்களே, அது வந்து மேல் பாகம் வரணும். இது மேலே வரணும், மேல் சைடு வந்து இது மேலே வரணும். இது ரெண்டும் ஒன்றா வச்சு தைக்கலாம். மடித்து பாருங்கள், சென்டர் நம்ம மார்க்காட் போட்டிருக்கோம், நாச்சி போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த நாச்சிலேருந்து கரெக்டாக வச்சு பார்த்திங்களன்னா மேல் சைடு வச்சு பார்க்கணும். இது வெளியில் வரது வந்து பேக்கில் வரணும், உள்ளே வர்றது வந்து ஃப்ரண்ட்டில் வரணும். அப்படியே இப்படி ஓப்பன் பண்ணிங்களன்னா இது மேலே இருக்குது பேக்கில் வரும், இது உள்ளே இருக்குது ஃப்ரண்ட்டில் வரும். இது வந்து ராங் சைடு பாருங்கள், மார்க் போட்டிருக்கோம், ராங் சைடு தைக்கணும். அதே மாதிரி நம்ம டாட் பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட்டு டாட் பிடிச்சிருக்கோம் ராங் சைடு, ஷோல்டர் பிடிச்சிருக்கோம், இதுவும் டாட் பிடிச்சிருக்கோம், அது ராங் சைடு வரணும். கரெக்டாக அந்த அர்க்காத் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுவும் இந்த ஷோல்டரும் கரெக்டாக ஒன்றா வைக்கணும், ஒன்றா வரணும்.
கொஞ்சம் சைடாக போயிட்டாலோ நழுவி போயிட்டாலோ நம்ம அந்த ஸ்லீவ் கரெக்டாக நிற்காது, கொஞ்சம் அப்படியே பெண்டான மாதிரி இருக்கும். அதனால் இது ரெண்டும் கரெக்டாக நம்ம இங்கே அந்த ஷோல்டரும் இந்த நாச்சும் கரெக்டாக ஒன்றா வச்சு ஒரு 1/2 இன்ச்சுக்கு பிடிச்சிக்கலாம், தைக்கலாம். பாருங்க, இந்த நாச்சும் இந்த ஷோல்டர் நம்ம பிடிச்சிருக்கோமே அதுவும் ரெண்டு ஈவனாக வந்துச்சு. பாருங்க, ஒரு 1/2 இன்ச்சுக்கு பிடிச்சிருக்கோம். இது 2 தையல் போடணும். இதை ஃபஸ்ட்டு ஒன்று போட்டிருக்கோங்களா, இப்போ மறுபடியும் இன்னொன்று போடலாம். இது நிறைய பெண்டு பிசுறு அந்த மாதிரிலாம் வரும். கரெக்டாக அந்த பெண்டு கிட்டலாம் நம்ம கரெக்டாக ரெண்டும் ஸ்லீவ் பீஸும் பாடி பீஸும் ரெண்டு ஈவனாக வச்சு தையல் போட்டுக்கிட்டு வரணும். கொஞ்சம் தள்ளி போனாலோ சரியாக தைக்கலைனாலும் லூஸ் வரும், ஸ்லீவ் கிட்ட லூஸ் வரும். பாருங்க, ஒன் சைடு ஸ்லீவ் முடிஞ்சிச்சு. நம்ம இன்னொரு சைடு ஸ்லீவ் தைக்கலாம், ஆப்போசிட் சைடு. பாருங்க, இப்போ 2 ஸ்லீவ் நம்ம தைச்சி வச்சுருக்கோம். இந்த சைடு ஒரு ஸ்லீவு, ரைட் சைடு ஸ்லீவு, லெஃப்ட் சைடு ஸ்லீவு, இது வந்து ரைட் சைடு ஸ்லீவு, ரெண்டும் தைச்சிட்டோம். இப்போ நம்ம சைடு பிடிக்கலாம். உள் சைடு நம்ம தையல் போட்டிருக்கோம் இல்லைங்களா, உள் சைடு நம்ம தையல் போட்டிருக்கோம். இங்கே நம்ம ஸ்லீவ் கரெக்டாக சென்டர் வச்சுக்கோ பாருங்க, சென்டர் ஷோல்டர்லேருந்து ஸ்லீவ் சென்டர் கரெக்டாக வச்சுக்கணும். ஸ்ட்ரைட்டு வச்சு பாருங்கள், நம்ம கீழே ஒரு கைடு இன்ச்சுக்கு மடித்து தைச்சோம் இல்லைங்களா ஸ்லீவ், அது இப்போ இது சைடு. பாருங்கள், இப்போ இந்த ஸ்லீவ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லீவ் ரெண்டும் ஷோல்டர்லேருந்து கரெக்டாக ஸ்ட்ரைட் பிடிச்சி சைடு கரெக்டாக யூனாக வச்சுக்கலாம். யூனாக வச்சு நம்ம தைக்கும் போதே இது ஒரு 1 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். அந்த மார்க் எதுக்குன்னா நம்ம இது மடித்து ஹெம்மிங் பண்ணுறதுக்காக. பாருங்கள், ஒரு கைடு அளவுக்கு நம்ம மடித்து தைச்சிருக்கோம். ஒரு 3/4 இன்ச்சுக்கு நம்ம இதை மடிக்கணும் இந்த மாதிரி. பாருங்க, மடிச்சிட்டு லைட்டாக நம்ம அப்படி தேய்ச்சி விடலாம். கரெக்டாக வரணும். பார்த்தீங்களா, கரெக்டாக இருக்கா? அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம், அதை நம்ம திருப்பி வச்சுக்கலாம். அளவு ப்ளவுஸு கரெக்டாக ஸ்லீவ் கரெக்டாக இது மேலே வச்சு சைடு வச்சு எங்கே தையல் போட்டிருக்காங்க பாருங்கள், அந்த தையல் போட்டிருக்கிற இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துல நம்ம தையல் போடலாம். தையல் போட்டு ஒரு குடுக்கு அடிக்கலாம். பாருங்கள், இது ஸ்லீவு, இது வந்து கீழே இடுப்பு நம்ம பாருங்கள் பேக் நம்ம மடித்து மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அது நம்ம ஃப்ரண்ட் பட்டியிலேருந்து மார்க் பண்ணிங்களா இடுப்பு அளவு, அந்த அளவு ரெண்டு மார்க்கும் கரெக்டாக வரணும். கீழே மேலே மார்க் 2 ஈவனாக வச்சு ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிட்டு நம்ம இங்கே அர்க்காத் போட்டோம் பாருங்களேன், சைடு இடுப்பளவு பிடிச்சி நம்ம சைடு அர்க்காத் போட்டோம் இல்லைங்களா, அந்த அர்க்காத் கரெக்டாக வச்சு நம்ம அந்த அர்க்காத் மேலேயே தையல் போட்டுக்கிட்டு இங்கே ஸ்லீவ் நம்ம மார்க் பண்ணியாச்சு. இங்கே அர்க்காத் மேலே தையல் போடணும், ஸ்லீவ் கிட்ட ஆம்கோல் கிட்ட. கீழே வந்து இடுப்பளவு மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த அளவுக்கு கரெக்டாக நம்ம தையல் போடணும். பாருங்கள், ஸ்லீவ் மார்க் போட்டாச்சு.
இதை அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணி கீழே குறுக்கடிக்கலாம். சைடு மார்க் பண்ணிங்களா அந்த 8 இன்ச்சு, அதே மாதிரி இந்த சைடு நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் 8 இன்ச்சு. அந்த சைடு பிடிக்கிறதுக்காக தான் அந்த இன்ச்சு நம்ம மார்க் பண்ணது. பாருங்கள், கரெக்டாக அந்த அர்க்காத் நேராக சைடு ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுக்கலாம். ஸ்ட்ரைட்டாக தையல் போடும்போது தான் நம்ம எப்போ வேணாலும் பிரிச்சுக்கலாம், போட்டுக்கலாம். தனியாக ஸ்லீவ் தனியாக, பாடி பீஸ் தனியாக, அந்த மாதிரி தனித்தனியாக செட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி போட்டால் நம்மளால் பிரிக்க முடியாது. இப்போ ஒன் சைடு நம்ம தைச்சிருக்கோம், அதேமாதிரி ஆப்போசிட் சைடும் தைக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம 2 சைடும் சைடு பிடிச்சிட்டோம். இந்த சைடும் பிடிச்சாச்சு, இந்த சைடும் பிடிச்சாச்சு. இதை அப்படியே ஓப்பன் பண்ணி நம்ம அளவு பார்த்துக்கலாம். அட்டாச் பண்ணிட்டோம். ஸ்லீவ் அட்டாச் பண்ணி ஸ்ட்ரைட் பார்த்து நம்ம சைடு இடுப்போட அளவும் தையல் போட்டாச்சு. இப்போ நம்ம அளவு ப்ளவுஸோட நம்ம தைச்சிருக்கிறது கரெக்டாக இருக்க அளவு இல்லையான்னு பார்க்கலாம். பாருங்கள், இது வந்து காஜா பட்டி, அதே மாதிரி இதுவும் காஜா பட்டி எடுத்துக்கலாம். கரெக்டாக இந்த அக்குள் பகுதி மேல் இடுப்பு அக்குள் பகுதி இல்லைங்களா, அதை கரெக்டாக வச்சு நம்ம இதையும் வச்சு பார்க்கலாம், அளவு பார்க்கலாம். இது ரெண்டும் ஈவனாக கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபுல் லென்த்து முடிச்சோடனே நம்ம கரெக்டாக இருக்கணும்னு தான் அது பார்க்கணும். ஆனால் இது கரெக்டாக தான் இருக்குது. இருந்தாலும் பாருங்கள், அந்த அக்குள் பகுதியிலேருந்து இந்த அக்குள் பகுதிக்கு ஸ்லீவ் இது கரெக்டாக இருக்கா பார்க்கலாம். பாருங்கள், பாருங்கள் கரெக்டாக இருக்குது. அதேமாதிரி கீழ் இடுப்பு இருக்குங்களா, கீழ் இடுப்பு நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், கரெக்டாக இருக்குது. தச்சிட்டு நம்ம அந்த மாதிரி கரெக்டாக இருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம அளவு ப்ளவுஸோடு இது கரெக்டாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். இல்லை கொஞ்சம் லூஸாக இருந்ததுன்னா லூஸ் ஆகிடும், டைட்டாக இருந்தால் டைட் லூஸ் பண்ணிக்கலாம். சைடில் நம்ம ஒரு 2 இன்ச்சு விட்டோம் இல்லைங்களா துணி, அந்த துணி எதுக்குன்னா எக்ஸ்ட்ரா தையல் போடுறதுக்காக. எப்போ வேணாலும் பிரிச்சிக்க போட்டுக்க, அந்த மாதிரி ஒரு 4-5 தையல் போட்டுக்கலாம் சைடில். கட் பண்ணி பாருங்க, சைடில் எக்ஸ்ட்ரா ஒரு 4 தையல் போட்டிருக்கோம். போட்டு நம்மளுக்கு எவ்வளோ துணி தேவையோ சைடில் அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்கள், சைடில் கட் பண்ணியாச்சு. அதேமாதிரி ஆப்போசிட் சைடும் 4 தையல் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து நெக்கு பார்க்கலாம். பாருங்கள், நெக்குக்கு நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ்லாம் கட் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணியாச்சு. அட்டாச் பண்ணலாம். காஜா பட்டி இருக்குங்களா, காஜா பட்டி எடுத்துக்கலாம். ரைட் சைடு காஜா பட்டி ரைட் சைடு எடுத்துக்கலாம். அதேமாதிரி ராங் சைடு தைச்சிருக்கோங்களா, ராங் சைடு மேலே வரணும், ரைட் சைடு உள்ளே வரணும். ரைட்டு ஒன்றா வரணும், ராங் வெளியில் வரணும். கரெக்டாக நம்ம இந்த காஜா பட்டிக்கிட்ட வச்சு கொஞ்சம் மடித்து தைக்கிறதுக்காக கொஞ்சம் விட்டுடலாம். கரெக்டாக கைடலு தையல் போட்டுக்கிட்டே வரணும். பாருங்கள், முடிஞ்சிச்சு. நம்ம இந்த ஃப்ரண்ட்டில் டர்ன் பண்ணுற இடத்துலலாம் ஒரு நாச் போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் அந்த ஷேப் கிட்ட கரெக்டாக வரும். கட் பண்ணியாச்சு.
நம்ம இதை அப்படியே உள்ளே மடித்து இதுவும் கைடு அளவுக்கு மடிச்சுக்கலாம். மடித்து மேலேயே தையல் போட்டுக்கிட்டு வரலாம். இந்த வளைவு இருக்கிற இடத்துலலாம் கொஞ்சம் நம்ம பெண்ட் பண்ணிக்கணும். வளைவாக இருக்கிற இடத்துல நம்ம கொஞ்சம் பெண்ட் பண்ண மாதிரி தையல் போடலாம். அப்போ தான் அந்த ஷேப் கிட்ட ஹெம்மிங் பண்ணும்போது நம்ம கரெக்டாக வரும். மடித்து நம்ம உள்ளே தையல் போட்டிருக்கோம்ல, அது ஓரத்துலேயே தையல் போட்டுக்கிட்டு வரணும். பாருங்கள், பிசுறு வந்து உள்ளே போயிடணும், வெளியில் வரக்கூடாது. உள் சைடு போன மாதிரி மடித்து தைக்கணும் நம்ம. மடித்து தைச்சாச்சு. உள் சைடு திருப்பி பார்க்கும்போது பிசுறு வரும். நம்ம ஈவனாக கட் பண்ணிக்கணும். இதை கரெக்டாக கட் பண்ணி எடுத்துடலாம் அந்த பிசுறு. அப்போ தான் ஹெம்மிங் பண்ணும்போது அந்த பிசுறெல்லாம் வெளியில் வராது. பாருங்கள், இது தாங்க ப்ளவுஸ் தைக்கிற மெத்தடு. இது ஃபுல்லாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு பார்ட்டு செகண்ட் பார்ட்லாம் பாருங்கள். அப்போ தான் அந்த ப்ளவுஸு எப்படி தைக்கிறதுன்னு கரெக்டாக புரியும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. காஜா தைக்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ.